அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் பாண்டவ ஜோதிடர் நிகழ்ச்சியினூடாக. திங்கட்கிழமை காலை என்று இணைந்திருக்கின்றோம் ஜாதகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பில் நம்முள் ஏற்பட்டுள்ள அடிப்படையான சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக. முக்கியமாக பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள பல பிரச்சனைகளை நாம் முதலாவது கோயிலுக்கு சென்று இறைவனிடம் மன்றாடுவோம். அடுத்ததாக யாரிடமும் சொல்லாத சில விஷயங்கள், சில ரகசியங்களை சொல்லும் ஒருவர் தான் ஜோதிடர். கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஜோதிடரை நாடும் போது தான் எங்களுடைய வாழ்க்கை இன்னுமே சீராக அமையும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் பாண்டவ ஜோதிடத்தின் அதிபதியான கலாநிதி சர்மா சுவாமி அவர்கள் தான் இன்றும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுவாமி. வணக்கம். இப்போது ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு இப்படி எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில் கலந்து தான் காணப்படுது. இது எல்லாமே இந்த ஆன்மீக ரீதியில் பார்க்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் எங்களுக்கு கிடைக்கும்? ஆன்மீக ரீதியில் என்று சொன்னால் பொதுவாக ஆன்மீகம்ன்றது உயரத்தில் தான் இருக்கும். ஆன்மீகம் என்றைக்குமே குறையாது. ஆன்மீகத்தில் நாம் சரியாக ஆன்மீகத்தில் அறிவு சிந்தனை நமக்கு சரியாக கற்றுட்டோம் என்று சொன்னால் அதில் வளர்ச்சி ஆண்டு வந்துட்டோம். அந்த ஆன்மீகம் சரிவர நம்ம தெரிஞ்சு நடந்தோம்னு சொன்னால் வாழ்க்கையில் நிறையவே நன்மைகளை பெறக்கூடியவர். முக்கியமாக ஆன்மீகத்தில் மிக முக்கியம் பணிவு. அது கிருஷ்ண பரமாத்மா கூட மகாபாரதத்தில்ண்டா மிகப்பெரிய கடவுள் கிருஷ்ண பரமாத்மா இருந்தாலும் போது என்னென்னா அவரும் பணிஞ்சு, ஏன்னா அவருக்கு விட வயதில் உயர்ந்தவரோ இல்லை அவருடைய குருவாக இருந்தாலும் அவருக்கு மனசுக்கு வேண்டியவராக இருந்தாலும் எந்த இடமோ எந்த பொருள் அதை இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. அப்படின்னு எந்த இடத்துல நம்ம பெரியவர் வணங்கும் பொழுது நம்ம அதை நம்ம அதை பெருசாகவே ஆன்மீகத்தில் பெரிய மதிப்பு மரியாதை நமக்கு கிட்டுமா ஒழிய அதனால் அந்த ஒரு பெரியவர் வணங்கும் பொழுது இவன் வணங்கலாமா வணங்கக்கூடாதான் அந்த நினைக்கும் பொழுது அந்த ஆன்மீகத்தின் மூலம் தீய சக்திகள் அவர் எதிர்பார்க்கிறவன் மனதில் போய் ஒட்டிக்கொள்ளும். ஆனால் அப்படின்னால ஒருத்தர் நம்ம ஆன்மீக ரீதியில் இந்து மதத்தை பொதுவாக எடுத்துட்டா பணிவு தான் முதல் காரணமாக இருக்குது. ஆனால் பணிவு, அன்பு, பாசம் இது நிறைந்தவே இருக்குது. பொதுவாக நாம் ஒரு காலையில் எழும்பி பாடசாலைக்கு போகும் பொழுது தாய் தப்பனை வணங்கி குருவை வணங்கி இல்லாத வணங்கி தான் நம்ம பாடத்தை ஆரம்பிக்க வேண்டிய காலமும் இருக்குது. அந்த சின்ன காலத்திலேருந்து ஆன்மீகத்தில் நம்ம ஆரம்பத்திலேருந்து கற்றுக்கொண்டு வர்றது என்னென்று சொன்னால் ஆன்மீகத்தில் நம்ம எப்படி அந்த வளர்ச்சி வரலாம், என்ன மாதிரி இந்த பணிவில் வரலாம். ஒருத்தர் வாழ்க்கையில் உயர்றதுக்கு காரணமே பணிவு தான். ஆனால் அப்படின்னா ஆடம்பரம் கிடையாது. ஆனால் அப்படின்னு இன்னொரு தான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் அவர் அடிமை தான். அந்த ஆன்மீகத்துக்கு எந்த ஒருத்தர் அடிமையாக எந்த ஜீவராசி அடிமையாக இருக்குதோ அந்த ஜீவராசிக்கு வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அகம்பாவம் ஒன்று இருக்குல்ல, அந்த அகம்பாவம் இருக்கும் மனசில் உள்ளவனுக்கு வாழ்க்கையில் எந்த நேரத்தில் ஒரு சூனியமாகவே தான் இருக்கும். ஆனால் சூனியம் செய்வினை செய்தவன் மாதிரியே தான் வாழ்வாங்களுடைய. ஏன்னா ஆன்மீகத்துக்கும் அந்த அகம்பாவத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும், வித்தியாசம் வரும். ஆன்மீகவாதியில் பார்க்கும் பொழுது பணிவு மனசில் உள்ளவன் எந்த வாழ்க்கையில் எப்போவுமே இது நிறைய சந்தோஷங்களோடு வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆடம்பரம் உள்ளவன் சூனியம் பெற்றவன், சூனியம் வச்சவன் மாதிரியே வாழ்ந்துருவாங்க. அப்போ இது ரெண்டு பேருக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் அப்படின்னா ஆன்மீகத்தில் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் என்று சொன்னால் மக்கள் மத்தியில் பணிவு தேவை. ஆனால் குழந்தைக்கும் நாங்கள் பணிவை பெற்றோர் சொல்லிக் கொடுங்க. இது என்னென்னா ஆன்மீகவாதி மூலம்தான் இந்த ஆன்மீகத்தை பெற்று கற்றுக்கொள்ள முடியும் இல்லையா, தாய் தப்பன் மூலம் கற்றுக்கக்கூடியது. ஏனென்று ஒரு ஆலயங்கள், ஒரு ஆன்மீக ஆஸ்தானம் இப்படியானது ஆன்மீக சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேணும். ஏன்னா ஒருத்தன் நம்ம எந்த அளவு கல்வி கற்கிறோமோ அதை விட நம்ம அனுபவ ரீதியான கல்விகள் நிறையவே நமக்கு தேவைப்படும். அந்த அனுபவ ரீதியாக வருந்து ஆன்மீகத்தில் நிறைய நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி சாமி, இந்த தருணத்தில் எங்களுக்கு அழைப்பில் ஒருவர் இருக்காங்க, நாங்கள் அவங்களும் நினைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறது? காத்தாங்குடியிலிருந்து பேசுறோம். ஓகே மேம், சொல்லுங்க. காத்தாங்குடியிலிருந்து யார் பேசுறது? காத்தாங்குடியிலிருந்து ஜுமா பேசுறோம். ஜுமா, ஓகே. பிரந்தேஷ் சொல்லுங்க. 10ஆம் மாசம் 27ஆம் தேதி 94ஆம் ஆண்டு பிறந்திருக்கா. 94ஆம் ஆண்டு 10ஆம் மாசம் 27ஆம் தேதி 27. கொஞ்சம் நிதானமாக சொல்லுங்க. டைம் சொல்லுங்க. ஹலோ, நீங்கள் பிறந்த டைம் சொல்லுங்க. டைம் 6:13. 6:13. பேர் என்ன சொன்னீங்க? முழு பேரா? எப்படியோ பேர் ஒன்று இருக்கு தானே. பேர் சொல்லு. சித்திக்குள் ஜுமா. சித்திக்குள் ஜுமா, ஓகே ஓகே. வியாழக்கிழமை 6:13 பின்னிற டைம். சரி, ஓகே. ஆனாலும் இப்போ விவாதம் செய்யிட்டீங்களா?
விவாகம் செய்து எத்தனாவது விவாகம் இது? 3வது. ஆனால் இருந்தாலும் எதுலேயும் ஒரு திருப்தியாக இல்லை இல்லையா? எல்லாம் கொஞ்சம் குறுகிய காலத்தோடு இல்லாமல் போயிடுதா? குறுகிய காலத்தோடும் இல்லாமல் போயிடுது. ஆனால் இருந்தாலும் விரும்பியோ அல்லது பேசியோ வந்து முடித்தாலும் என்னென்னா அந்த குறுகிய காலத்தோடு வாழ்க்கை இல்லாமல் போயிடுது. உங்களோட தொலைபேசியை வந்து நீங்கள் சரியாக வச்சுக்கொள்ளணும். ஏன்னா சொல்கிறது வந்து சரியாக விளங்குது இல்லையா? ஆனால் அப்படின்னு இல்லை நண்டா உங்களோட வாழ்க்கையில் வந்து நண்டா இந்த சின்ன வயசில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவில் மனசில் ரொம்ப வேதனை இருக்கு இல்லையா? நண்டல் என்று சொன்னால் இப்போ 3வது கல்யாணம், இன்னொரு கல்யாணம் முடித்தால் கணவனோடு நல்லபடியாக வாழ முடியுமா, இல்லை அவனை விட்டுட்டு போயிடுவானான்னு தோணுதா? இருக்கா? இருக்குது. என்ன காரணம்டா நீங்கள் பிறந்ததில் வந்து பாப்ப கர்ம தோஷத்தில் பிறந்திருக்கீங்க. அதிலிருந்து இது விடுதலை பெற்றுட்டேனேண்டா அதுக்கு வந்து சுக்கிரப்பீடைன்னு சொல்லுவாங்க. சுக்கிரப்பீடை மாங்கல்ய தோஷம் என்று சொல்லுவாங்க. மாங்கல்ய தோஷம் என்று சொல்லும் பொழுது ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் என்று சொன்னால், ஆணாக இருந்தாலும் பெண்ணின்ற வசியம் ஒன்று பெண் வசியம் என்று சொல்லி சரீரத்தில் இருக்கும். ஆனால் பெண்ணாக இருந்தாலும் ஆணின்ற சரீர வசியம் என்று சொல்லி ஒன்றில் இருக்கும். இதில் வந்து என்னென்னா நீங்கள் பெண்ணாக இருக்கனால வந்து அந்த வசியத்தில் வந்து 30% குறைஞ்சிருக்குது. 30% குறைஞ்சதில் அந்த ஒரு கணவனை கட்டினாலும் ஒரு குறுகிய காலத்தில் இருந்து அந்த பேப்பரை சுற்றி வீசுகிற அளவில் விட்டுட்டு போயிடுவான், அல்லது உங்களுக்கு அவன் மேலே வெறுப்பு வரும். இப்படியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஆனால் இருந்தாலும் சொன்னால் மனசில் ரொம்ப வேதனை இருக்குது. இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எங்கே சொன்னீங்க? காத்தாங்குடின்னா பண்டாரலிக்கு வர சுகமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கண்டா ஆஃபீஸில் வந்து ஒரு நாள் வந்து எடுத்துகிட்டு அந்த கட்டாயம் நீங்கள் பண்டாரலிக்கு வந்து நேரில் வந்து என்ன ஒரு சந்திங்க. நான் வந்து இதில் உள்ள உங்களோட பீடையெல்லாம் விளக்கிட்டு உங்களுக்கு இனி ஒரு நல்ல கணவன் அமைஞ்சு நல்லபடியாக சந்தோஷம் வாழ்கிறதுக்கு வாய்ப்பை நான் பெற்றுத்தரலாம். அப்போ தான் எனக்கு சொல்கிறதுக்கு விளங்கும், நீ கேட்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்ன இப்போ வந்துடா நீங்கள் இந்த ஆஃபீஸ் லைனுக்கு எடுத்து நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. பதிவு செய்துட்டு நீங்கள் கட்டாயம் நீங்கள் வரணும். ஏன்னா இப்போ 4வது கணவன்ன்றது வந்து அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இருந்தாலும் கடைசியில் பரவாயில்ல 3 கணவனோடு விட்டு போயிடுச்சு. 4வது கணவன் நல்லவன் அமைகிறதுக்கு நம்ம நல்ல வழியை காட்டும் உங்களுக்கு. என்னடா சார், இப்ப எனக்கு ஒரு வலகு பிரச்சனை. நாங்க குடியிருக்கிற வலகு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த வலகு முடியுமா? இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கண்டா வர ரெடி பண்ணிட்டு நீங்கள் அந்த இடத்துல மண்ணு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. அதை எடுத்துகிட்டே வாங்க. அதுக்கு ஒரு என்ன நடக்குன்னு சொல்லி அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்ப்பா இதில் மண்ணை பற்றி சம்மந்தமான இப்போ சொல்ல இல்லாது எனக்கு, ஏன்டா அதை நான் பார்க்கணும் தானே. அதனால் உங்களோட எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல அந்யோன்யமாக நல்ல சந்தோஷமான வாழக்கூடிய வாய்ப்பு வழியை என்னால் காட்ட முடியும் உங்களுக்கு. நன்றி. இப்போ வந்து முக்கியமாக இந்த நேரத்தில் நாங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம், தொலைபேசி மூலமாக நீங்கள் பேசும்போது மிகவும் தெளிவாக பேசுங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து நாங்கள் உங்களுக்காக இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். தெளிவாக பேசும்போது தான் உங்களுக்கான பிரச்சனைகளை வந்து எங்களுக்கு சரியாக கேட்டு அதற்கான தெளிவான ஒரு நிவர்த்தியை வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பண்டாரவளிக்கு சென்று உங்களுடைய பரிகாரத்தை கூட செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அதற்கான முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கங்களை இப்போது உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை அறிய தருகிறேன். 077227005 அல்லது 05722245592 அல்லது 05722245591 அல்லது 05722324441 அல்லது உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் உங்களுடைய அடிப்படை விளக்கங்கள் எங்களுக்கு தபால் மூலமாக அனுப்பி வைக்கலாம். சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் 18 கீழ் A சேனாநாயக்க மாவட்ட பண்டாரவள என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அது மட்டும் அல்லாமல் மின்னஞ்சல் மூலமாக இணைய விரும்பினால் pg@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதி எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். தொடர்ந்து இன்னும் நிறைய விடயங்களை வந்து நாங்கள் பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியில் பேசுவதற்கு முன்னாக ஜாதகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பில் இன்றும் கூட பல தகவல்களை உங்களுக்காக நாங்கள் அறிய தருகின்றோம். நாங்கள் வந்து இன்றைய தருணத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கும். அதாவது எதிர்வரும் 27ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த சர்ப்பயாகம். இந்த சர்ப்பயாகம் பற்றிய நிறைய தகவல் வந்து இன்றும் கூட மக்கள் வந்து எப்போது நடக்கும், அந்த பரிகாரத்தில் என்ன விஷயம் நடக்க போகுது, என்ன மாதிரியான பரிகாரம், அது என்ன மாதிரியான முறையில் நடைபெறும், இப்படி பல கேள்விகள் வந்து எங்களுடைய மக்கள் மத்தியில் வந்து எழுது கொண்டு தான் இருக்கும். பொதுவாக யாரெல்லாம் இந்த பரிகாரத்தில் வந்து கலந்து கொள்ளலாம், பரிகாரத்துக்கு வரும்போது என்ன மாதிரியான பூஜை பொருட்கள் வந்து நாங்கள் கொண்டு வர வேண்டும்? பொதுவாகவே நம்ம எல்லோரும் தெரிஞ்சு கொள்ளணுன்ற சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் படி 1ஆம் தேதி ராகு இது மாறிடுச்சு. ஆனால் அப்படின்னால திருக்கணிதன் படி 23ஆம் தேதி தான் மாறுது. அப்போ 23ஆம் தேதி காலையில் வந்து 10:49 18 செகண்ட்களில் மாறுது. அப்போ இது வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்னா இந்த செகண்ட் தான்
அந்த செகண்ட் வந்து என்னடா நிமிடத்தை விட 60 செகண்ட் ஒரு நிமிடம்னு சொல்லுவாங்களே, அந்த செகண்டில் வந்து தான் ஆடி எடுத்து வைக்கிறாரு ராகு பகவான் ரிஷபராசிக்கும் கேது பகவான் விருச்சிக ராசிக்கும். அந்த நேரத்தில் சர்ப்ப யாகம் என்று சொல்லி விசாலமான ஒரு யாகம் நடக்கும். என்னென்னா அது வந்து சிவன் அடிப்படையில் வச்சு நடக்கக்கூடிய யாகம் வந்தது. அந்த யாகத்தில் வந்து ரெண்டு சொன்னால் சர்ப்பங்கள் வந்து சிவன் மூலம் வெறுக்கப்பட்டு சிவன் மூலம் வரம் பெற்று அதுக்கு பிறகு அதுகளுக்கு வந்து அந்த கர்வம் சர்ப்பத்தில் கர்வம் விலகிய நாளாகவும் கூட அந்த யாகத்தில் வந்து நம்ம சேர்க்கப்படுது. ஏன்னா வாசுகின்ற ஆசீர்வாதமும் அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கப்படுது. இது சர்ப்ப யாகம்னு சொல்லுவாங்க. அந்த சர்ப்ப யாகம் சொல்லி அநேகமான ஸ்ரீலங்காவில் வந்து நடக்கிறது குறைவு என்னென்றால் அந்த சர்ப்ப யாகத்தில் வந்து 6 அடி உயரத்தில் நம்ம வந்து பித்தளையிலையோ ஐம்பொன்னுலையோ நாகம் செய்ய வேண்டும். ஏன்னா நாகம் செய்து உருவத்தை வச்சு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா ராமாயணத்தில் சீதை இல்லாத பொழுது அஸ்வமேத யாகம் நடக்கும் பொழுது ராமனுக்கு சீதையை ஒரு பொம்மையாக செய்து வைத்து தான் அந்த யாகம் செய்யப்பட்டது. என்னென்னா சிவரை வச்சு தான் சித்திரம் எழுதணும்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு யாகம் பண்ணும் பொழுது அந்த யாகத்துக்கு நாம் வந்து பொருள் வைக்கணும். அந்த பொருள் ஆகப்பட்டதுன்னா நாக சர்ப்பம். அந்த சர்ப்பத்தை அடிப்படையாக வச்சு நம்ம சிவனை அடிப்படையாக வச்சு செய்யும் யாகம் தான் சர்ப்ப யாகம்னு சொல்லுவாங்க. அந்த சர்ப்ப யாகத்தில் வந்து செய்யும் பொழுதுனா இது வந்து ரிஷிகளாக காலங்காலத்து முன்னோர்களால் செய்யப்பட்ட அந்த யாகம் வந்து இப்படியான அறிமுகம் படுத்தப்படாத சில உண்மைகள் மறைஞ்சிருக்கும் இந்த யாகங்கள். ஏன்னா இப்படியான யாகங்கள் நாம் செய்யும் பொழுது நமக்கு அறியாமலே நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அநேகமாக இதில் வந்து நோய் நொடி உள்ளவர்கள், கன்னி பெண்கள் வந்து வியாபாரம் செய்தவர்கள், குழந்தை கல்வி கேட்குற நிறைய நமக்கு என்ன குடும்பத்தில் என்னென்ன எதிர்பார்க்கிறோமோ ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன தேவையோ அந்த அனைவருமே பொதுவாக இந்த 12 ராசிக்காரர்களுமே இந்த யாகத்தில் பங்கு பெற்றது மிக சிறப்பாக அமையும். ஏன்னா சர்ப்ப யாகம் என்று சொல்லி இதுவரைக்கும் நீங்கள் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஏன்னா சர்ப்ப யாகம் என்று சொல்லி இவ்வளோ பெரிய அது நிறைய விஷயங்கள் அதில் வந்து அடங்கி அது மூலம் சிறிய பலன்கள் நம்ம பெறக்கூடிய வாய்ப்பு தான் இந்த சர்ப்ப யாகம் என்று சொல்கிறது. அந்த சர்ப்ப யாகம் வந்து நிறைய 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன். அநேகமாக எல்லாருமே நீங்கள் வந்து அதில் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து என்ன சொன்னால் மதம் ஜாதி வேதம் இதெல்லாம் கிடையாது. மனிதன் என்ற ரீதியில் வந்து என்னென்னா நம்ம மனிதனாக பூர்வ ஜென்மத்தில் நம்ம செய்த பாவ புண்ணியங்கள்லாம் விலகி இந்த சர்ப்ப யாகத்தில் பங்கு பெற்றும் பொழுது வரும் அடுத்த ஜென்மம், ஏன்னா இந்த ஜென்மத்தில் அனுபவிக்காத பலன் அடுத்த ஜென்மம் வந்து அகோரமாக இருக்கலாம் இல்லையா. அதனால் இந்த ஜென்மத்தில் இப்படியான ஒரு சர்ப்ப யாகம் நடக்க இந்த சர்ப்ப யாகத்திலும் அனைவரும் கலந்து அந்த சர்ப்பதேவி இந்த வாசுகி இந்த ஆசீர்வாதம் பெற்று வாழ்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இந்த பண்டாரவளை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தினால ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கேன். அதனால் இதில் வந்து எல்லாருமே நீங்கள் அனைவருமே வந்து கலந்துக்கலாம். சரி சுவாமி, நாங்கள் சர்ப்ப யாகம் பற்றி நான் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அழைப்பில் ஒருவர் இருக்கு, நாங்கள் அவங்களை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம், யார் பேசுறது? வணக்கம். வணக்கம், யார் பேசுறது? நான் ஒரு லெட்டர் அனுப்பினேன். ஓ, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மட்டக்களப்பில் இருந்து, மண்டூர்ல இருந்து நான் ஒரு சாட் அனுப்பினேன், 2 சாட். ஓகே, பிறந்த சொல்லுங்கள். நிராஞ்சனி சுதாகரன் என்று சொல்லி. சுதாகரன் 67ஆம் ஆண்டு இல்லையா? ஓம் ஓம் ஐயா. 67ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 19ஆம் தேதி 17ஆம் தேதி 17ஆம் தேதி காலையில் அதிகாலையில் 1:15 பிறந்திருக்கிறார் இல்லையா? அப்படினால வந்து ஓகே, இதில் வந்து ஒரு ஜாதகம் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு தான் டைம் இருக்கு எனக்கு. இப்போ கல்யாணம் செய்து எவ்வளோ காலம்? 2 வருஷம் முடிஞ்சது ஐயா. 2 வருஷத்துக்கிட்ட முடிஞ்சது. ஏன் இவ்வளோ லேட்டு? இப்போ 50 வயசு ஆச்சு அவருக்கு, 52 வயசு ஆகுது. லேட்டாக தான். ஆனால் இருந்தாலும் என்ன சொன்னால் குடும்பத்தில் நல்ல ஒரு சீதவியான காலம் இருக்குது. இருந்த போதில் ஒரு திருப்திகரமாக இல்லையாம்மா இது வரைக்கும்? திருப்திகரமாக இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை ஏனோ தானோன்ற ரீதியில் தான் போகுது ஒழிய வாழ்க்கை இப்படி தான் வாழணுன்ற ரீதியில் வர முடியல. என்ன கல்யாணம் செய்தாலும் தொல்லை தாங்க முடியாத வேதனை இருக்குது உங்களுக்கு. என்ன தொழில் செய்கிறார் அவர்? இல்லை ஏற்கனவே நிறைய தொழில் செஞ்சுருக்கார் அவர். எதுவுமே அவர் வந்து இது வரைக்கும் சரியாக செஞ்ச மாதிரியும் கிடையாது, சரியாக நடந்த மாதிரியும் கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் வந்து என்னென்னா இப்படி தான் வாழணுன்ற ரீதி அவருக்கு வரல. எப்படியும் வாழலான்ற ரீதி அவருக்கு நல்லா வந்துட்டு எதை கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கிறத வந்து சரிவர செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரலை. ஆனால் இருந்தாலும் சார் அவருக்கு பீடையான காலம் இருக்கனால இந்த இப்போ நீங்கள் அனுப்பின ஜாதகம் வந்து ஒரு ஜாதகம் வந்து சரியான இந்த ஜாதகம் வந்து பிழையான ஜாதகம் வந்து பிழையாக எழுதிப்பட்டிருக்கனால இந்த கிரக நிலை மாறி மாறி அமைகிறனால அவருக்கு வந்து ஒரு திடமான ஒரு எதிர்காலம் இருந்தும் அந்த எதிர்காலத்தை வந்து நல்ல வழியில் கொண்டு நடத்தக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு 2ஆம் தரம் நடந்திருக்கா,
ஏன்னா அப்படியான இதுதான் நடக்கும். என்னென்னா அந்த வாழ்க்கையில் வந்து தடுமாற்றமான நிலைமையில் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் ஒரு நன்மையான காலமும் அவருக்கு இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்து ராகு வருத இந்த ராகு எது மாற்றத்தினால வந்து மிகப்பெரிய நல்ல பலன் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு முடிஞ்சதுன்னு சொன்னால் 27ஆம் தேதி சர்ப்ப யாகம் என்று சொல்லி மிக விசாலமான ஒரு யாகம் நடக்குது எங்கள் ஆலயத்தில். அனைவரும் நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. இதிலிருந்து மிகப்பெரிய ஒரு விடுதலை உங்களுக்கு கிட்டும். இதுதான் சொல்றேன். 27ஆம் தேதி இந்த யாகத்தில் வந்து நீங்க கலந்து கொள்ளுங்க. அதுக்கு மூலம் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கேட்டு பிறக்கிற வந்து 2021ஆம் ஆண்டு நல்ல ஆண்டா பிறந்து நல்ல காலம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வெளிநாட்டில் போயிட்டு வாழக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் போயிட்டு திரும்பி வந்திருப்பார் இல்லையா? அதான் எதுவுமே ஒரு அங்க சம்பூர்ணமான ஒரு முடிவில்லாத ஒரு மனிதன். எவ்வளவு பணம் கொடுங்க அந்தி வரணும் இல்லாம தான் இருப்பார். அவனால செலவழிக்கிறலாமா கெட்டிக்காரன். அதுதான். ஓகேம்மா, நன்றி. நன்றி அம்மா. முக்கியமாக இந்த தருணத்தில் வந்து எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம், எதிர்வரும் 27ஆம் தேதி நடைபெற இருக்கிற சர்ப்ப யாகம், முக்கியமாக கன்னி பெண்கள் வந்து இந்த யாகத்தில் வந்து கலந்து கொண்டால் இன்னுமே சிறப்பான ஒரு பலன்கள் வந்து உங்களுக்காக கிடைக்கும். அதே தருணத்திலேயே நிறைய பேர் யாருமே எதிர்பார்க்காதது, யாருமே தெரியாத ஒரு விஷயம் தான் இந்த சர்ப்ப யாகம். நிறைய பேருக்கு தெரியாது சர்ப்ப யாகம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது புதிதாக ஒரு பேர் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து கேட்கிறோம். முக்கியமாக இந்த பரிகாரத்தில் வந்து நாங்கள் கலந்து கொள்ளும் போது, இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் என்ன மாதிரியான பலன்கள்? அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும். சர்ப்பம்ன்றது வந்து பாம்பு தானே. ஒருத்தர் நான் கேட்டேன் சர்ப்ப யாகம்னா அவர் என்னென்ன சர்ப்பம்னா என்ன அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்கிறார். அதாவது சர்ப்பம் என்றது நாகம் என்றது ஒரு சிவபெருமாண்ட தலையில் பாம்பு சுற்றின்னு இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அவருக்கு வந்து பிள்ளையார் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணி சிவனுக்கு பூஜை பண்ணுறேன். நாகம் வந்து கர்வம் பிடிச்சது. அந்த கர்வம் பண்ண பிள்ளையார் எனக்கு பூஜை பண்ணுறாரு, நான் சிவனோட உயர்ந்தவனே அப்படின்னு சொல்லி ரொம்ப கர்வம் பிடிச்சி அந்த வேண்டிக்கிச்சு என்ன பிள்ளையார் போய் பூஜை பண்ணிக்க. அவள் பார்த்தாரு, சிவன் பார்த்தாரு, இப்படி கர்வமான பாம்பே அப்படின்னு சொல்லி பிள்ளையார் பூஜை முடிக்க வரைக்கிறேன்னு சொல்லி பிள்ளையார் பூஜை முடிஞ்சோன்னே உடனே கழட்டி வெளியே வீசிட்டு நீ பூலோகத்தில் பிறந்து மனுஷனுக்கு உனக்கும் விரோதத்தில் நீ வாழ்ந்து நீ அடிபணியணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சாபம் விட்டுட்டார். சாபம் விட்டு இந்த நாகங்கள் வந்து இந்த சாபத்தில் வாழையிலனால இது வந்து நாகலோகத்தில் வந்து இது எல்லா நாகங்கள் ஒன்று சேர்ந்து இதிலிருந்து விமோசனம், நாக விமோசனம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த நாக விமோசனத்தை பற்றி எப்படி நாங்கள் வாழலாம் என்று சொல்லி கேள்விப்படும் பொழுது இந்த நாகங்களுக்கெல்லாம் அதிபதியான ராஜா போய் வாசுகி போய் சிவன்கிட்ட கேட்டவர். நாகராஜன் போய் சிவன்கிட்ட மண்டாடி கேட்டார், எங்கள் எல்லாம் ஜெபிச்சு விட்டுடாதீங்க, ஏன்னா நாங்களும் வாழணும், எங்களுக்கும் மாறிசி இருக்குது, உயிர்கள் இருக்குது, எங்களையும் ஒரு ஜீவனை நினைச்சு எங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ சிவன் சொன்னார், ரைட், உனக்கு நான் ஒரு மன்னிப்பு தருவேன். சிவராத்திரி அன்றைக்கு நீங்கள் எல்லாருமே விரதம் இருந்து கண் விழிச்சு விரதம் இருந்து அங்க சம்பூர்ணமான என் பலனை பெற்றுட்டீங்கனால அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து சாப விமோசனத்தில் கண்டு உனது கர்வம் வந்து விலகி நீ வந்து நல்லவனாக வாழறதுக்கு, நல்ல நாகமாக வாழணும் என்றதுக்கு உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன் என்று சொல்லி அன்றைக்கு தான் வாசுகி உருவெடுத்த நாளும் கூட அந்த முதல் தான் நல்ல நாகப்பாம்பு என்று சொல்லி பண்டமும் அவருக்கு கிடைச்சது. அதனால அது வந்து நாம் இந்த சர்ப்ப யாகம் என்ற ரிஷிகள் செய்கிற யாகம் வந்து இதுக்கு வந்து பரம்பரையாக வர்றது ஜோதிட ரீதியில் வந்து, ஏன்னா இது இந்த உண்மைகள் வந்து நான் வெளிக்கொணர்ந்து வந்து நாம் ஒரு நல்ல காரியம் செய்தும்போது மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பலனை அதில் வந்து அனுபவிக்க முடியும். ஏன்னா சிலதுகள் வந்து இந்து மதத்தில் வந்து சில உண்மையான ரகசியங்கள் மறைக்கப்பட்டுட்டே போகிறதுனால மக்களுக்கு வந்து இது என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாமல் போயிடும். ஒருத்தர் விவரித்து கேட்டோம்னா அவன் திரும்ப நம்மகிட்டே பதில் கேட்பான், இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து இந்த சர்ப்ப யாகம்ன்றது வந்து மிக விசாலமானது. ஏன்னா சர்ப்பத்தோடு நாங்கள் வந்து சங்கமிக்கும் தான் காலம் அந்த காலம். இந்த சர்ப்பத்தை வந்து நாம் ரொம்ப உயர்வாக பேசி உயர்வான இடத்துல வச்சு நம்ம உயர்வான அக்னி பூஜை ஹோமங்கள் பண்ணி மூலிகைகள் கொண்டு யாகம் பண்ணி பக்தர்கள் கூடி மேலதால முழங்க ஒரு யாகம் பண்ணும் பொழுது அதுக்கு வந்து எதிர்பார்க்குற மக்களும் கூடியிருக்க மக்களுக்குமே வந்து ராகு கேதுன்ற பலன் மிக சிறப்பாக அமையும். அதுக்கு வந்து தான் சர்ப்பதோஷம் என்று சொல்லி யாகத்தை வருது இல்லையா, அந்த சர்ப்பதோஷம் வந்து நிவர்த்தி பண்ணி எல்லா பலனும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த சர்ப்ப யாகத்தில் கிடைக்கும். நிச்சயமாக இந்த சர்ப்ப யாகத்திற்கு பொதுவாக நாங்கள் வரும்போது ஏதேனும் பூஜை பொருட்கள் கொண்டு வரது இருக்கு. அதுக்கு பொதுவாக என்னென்னா நாம் ஒயிட் தான் வெள்ளை உடுப்பு தான் உடுத்தணும். என்னென்னா வெள்ளை உடுப்பு தான் உடுத்தணும், அல்லது
இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வெள்ளை சாரி உடுத்திட்டு வர்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா, அதனால வந்து கலர் உள்ளதும் வெள்ளை சாரியுமாக உடுத்தலாம். ஆண் பெண் கட்டாயம் வெள்ளை தான் உடுத்தி வரணும். உடுத்தி வரும் பொழுதுன்னா பூக்கள் நிறைய கொண்டு வரலாம், பழங்கள் கொண்டு வரலாம். உங்களுக்கு அதே வந்து சர்ப்ப பால் அபிஷேகம்னு சொல்லியிருக்கு. அதாவது இப்போ நிறைய 12 ராசிக்காரங்களுக்கும் கட்டாயம் என்ன அந்த சர்ப்பத்துக்கு அந்த சர்ப்ப யாகம் முடிஞ்சு பால் அபிஷேகம் ஒன்று பண்ணலாம். அது வந்து நீங்கள் விரும்பினால் பால் கொண்டலாம், அல்லது நீங்கள் வந்து எதுக்கு முடியலைனாலும் சும்மா வந்து கூட அந்த யாகத்தில் நீங்கள் கலந்துட்டு போகலாம். ஏன்னா இதில் யார்கிட்டையுமே 5% வாங்காமல் செய்யக்கூடிய ஒரு யாகம். ஏன்னா என்னால் மக்களுக்கு நல்லது நடக்கணும், இப்படியான ஒரு கிரக மாற்றத்தின் மூலம் மக்களுக்கு ஒரு பெரிய மகா பலன் கிட்டணும் என்று சொல்லி செய்யக்கூடிய யாகம் தான் இருந்தது. ஆனால் அப்படின்னா எல்லா மக்களுமே வந்து அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து எல்லாருமே கலந்து கொள்ளுங்க. ஆனால் அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவும் கொண்டு வரணுன்றது கூட இல்லை, ஆனால் அந்த யாகத்தில் கலக்கணுங்கிறத கலந்து கொள்ளணும் என்ற ஒரு எண்ணத்தில் வந்தீங்கன்னா மிகப்பெரிய பலன் உங்களுக்கு கிட்டும். நிச்சயமாக இந்த தருணத்தில் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். எதிர்வரும் 27ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சர்ப்ப யாகத்திற்கு வரும்போது வெண்ணிற ஆடையோடு கண்டிப்பாக எல்லாரும் வரணும். முக்கியமாக கன்னிப்பெண்கள் ஆண்கள் எல்லாருமே 2 பேரும் வரணும். வந்து உங்களுடைய பரிகாரம், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள திருமணம் நடக்கா இருந்தால் திருமண பந்தத்திற்கான அந்த பரிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த யாகத்தில் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னுமே சீராக அமையும். அது மட்டும் இல்லை, இந்த சர்ப்ப யாகம் வந்து நடந்து முடிந்து நாங்கள் எதிர்பார்த்து அந்த பரிகாரம் எங்களுக்கு கிடைத்து விட்டால் தொடர்ந்து ஏதேனும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, சர்ப்ப யாகத்தில் வந்து நம்ம மிகப்பெரிய விடுதலை, அந்த விடுதலை என்று சொல்லி ஒன்று கிட்டும். என்னென்ன ஒரு 18 மாத காலத்தில் நீ நம்ம இந்த மாதத்துலேருந்து 18 மாத காலத்துக்கு நான் அந்த ராகுகத்துக்குள்ளே தான் நம்ம வாழணும். அந்த ராகுகத்து அவர்கள்ட்ட பலன் தான் அனுபவிக்க போகிறோம், அவர்கள் கொடுக்குற பலன் தான் நம்ம அனுபவிக்கிறோம். அதனால் வந்து அது இப்படியான யாகங்கள் தான் ஒரு யாகம் செய்கிற என்ன காரணம் என்று சொன்னால், அந்த எந்த தெய்வத்தை வச்சு நம்ம கடைப்பிடி செய்கிறோமோ அந்த தெய்வத்தின் மனம் குளிரத்தான் இந்த யாகம் பண்ணுறது. அந்த யாகம் இயற்கையில் வந்து நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிட்டும். ஆசீர்வாதம் கிட்டே நல்ல நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கனால தான் எல்லாருமே அந்த யாகத்தில் கடந்து யாருக்கும் எந்த பாதிப்பு வர்றங்கிறதுக்கு கிடையாது. ஆனால் அவநம்பிக்கையோட எந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும். ஏன்னா ஒரு சர்ப்ப யாகம்ன்றதுல சில பேர் என்னென்னா மன சுத்தமாக வந்து கோயிலில் வந்து கும்பிட்றவங்களும் இருப்பான்ல, இல்லாத வீம்புக்காக நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லுவேன். கோயிலுக்கு போனால் திருநீர் பூச மாட்டான். சில பேர் என்ன ஒரு கோயிலில் வந்து சில பாதிப்புகள் வந்து சில சாபங்கள் பெறுறது எப்படி என்றால், இப்போ 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க வைங்க, ஒருத்தர் போய் கற்பூரம் வைக்கிறேன், எனக்கு ஒரு கற்பூரம் இல்லை தாங்க நான் பத்துறேன் என்று சொல்லி அதில் ஒரு சாபம் அவருக்கு கிடைக்கும். இதில் வந்து கோயிலில் போயிட்டு விளக்கு பற்ற வைக்கிறதில் எனக்கு ஒரு திரி தான் நான் அதில் பற்றிட்டு போகிறேன், அப்படியே அந்த கடன் வாங்கி செய்கிற மாதிரி இருப்பாங்கல்ல, இவனுக்கு அதில் வந்து சாபம் தான் கிடைக்கும் மொழி, நன்மை கிடைக்காது. ஆனால் அப்படிலாம் நாம கோயிலுக்கு போய் எதுவுமே இல்லை என்றாலும் கடவுளை கும்பிட்டுடலாம்னு சொல்லி கோயிலுக்கு போயிட்டு விளக்கு பற்ற வைக்கிறோம், எனக்கு கொஞ்சம் என்ன விடு நானும் பற்றிட்டு போகிறேன்னு சொல்கிற வார்த்தை இதில் விட்டுடுங்க. ஏன்னா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அப்படி தான் செய்கிறாங்க. அதில் வெந்த போதெல்லாம் நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு எங்களோட கர்மங்கள்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு போகிற நன்மை பெற்று போகணுன்றது தான் கோயில்ன்றது. கடவுள்ன்றது நமக்கு நல்லது நடக்கக்கூடியது தான் கடவுள் செய்வார். ஆனால் அப்படினால நல்லதை மட்டும் நீங்கள் தீயதை நினைக்க வேண்டாம். யாகத்துக்கு வரும் பொழுது நீங்கள் நல்ல மனதோடு வாங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். நிச்சயமாக நீங்கள் சொன்ன அந்த நம்பிக்கை, அதாவது பொதுவாக நிறைய பெண்கள், அதாவது நிறைய பேர் வந்து அந்த நம்பிக்கையால் தான் உங்களிடம் வந்து நிறைய பரிகாரம் செய்து இப்போது அவங்களுடைய வாழ்க்கை கூட மிகவும் செழிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு காரணம் வந்து அது கண்டிப்பாக உங்களுடைய பரிகாரம் மூலமாக தான் இருக்கும் அப்படின்றது வந்து நாங்கள் இந்த தருணத்தில் அது முக்கியமாக சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம். நிறைய பேர் போகாதவங்க கூட கண்டிப்பாக பண்டாரவளை சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய பரிகாரங்களை பெற்று சுவாமியுடைய அருள்வாக்கையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த தருணத்தில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது வந்து மிக தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கூட அது எங்களுக்கு தபால் மூலமாக அனுப்பி வைக்கலாம். தபால் மூலமாக அனுப்பி வைக்க விரும்பினால் சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் 18/A சேனாநாயக்க மாவட்ட பண்டாரவளை என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். மின்னஞ்சல் மூலமாக இணைய விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாக கூட இணையலாம். அது மட்டும் இல்லாமல் தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கங்கள் இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 0572245592 அல்லது 0572224591 அல்லது 0773227005 அல்லது 057222324441 என்ற தொலைபேசி இலக்கங்களினூடாக உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அந்த அடிப்படை விவரங்களுக்கான முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கொழும்பை அண்மித்தவர்கள் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை அன்று கொழும்பு ஃபெட்ரிகா வீதியில் அமைந்துள்ள சுவாமியுடைய நிலையத்திற்கு சென்று கூட உங்களுடைய பிரதிகளை வந்து நீங்கள் அங்கு வந்து முன்வைக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் சர்ப்ப யாகம் பற்றிய நிறைய தகவல்களை இன்றும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட கலாநிதி சர்மா சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றிய
மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் பழைய விடயங்களுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.